உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் பேச்சில் நிதானம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய முதலீடுகள் அல்லது பெரிய முடிவுகளை நாளை தள்ளி போடுவது உசிதம். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு: சிவபெருமானை தியானித்து வழிபாடு செய்ய மனமீதி கிட்டும். ரிஷபம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு: மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி வழிபட பணப்புழக்கம் அதிகரிக்கும். மிதுனம். உங்களின் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் நாளை முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு: மகாவிஷ்ணுவை வணங்கி வர நற்பலன்கள் கூடும். கடகம். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான சூழல் நிலவும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு உற்சாகத்தை தரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு: அம்மன் வழிபாடும் லலிதா சகஸ்ரநாமம் கேட்பதும் விசேஷம். சிம்மம். இன்று உங்களுக்கு ஆற்றல் மிகுந்த நாள். அரசு வழி காரியங்கள் தடையின்றி முடியும். சமூகத்தில் உங்களின் கௌரவம் உயரும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு: சூரிய பகவானுக்கு காலையில் நீர் அர்க்கியம் சமர்ப்பித்து வழிபடவும். கன்னி. உங்களின் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். இளைய சகோதரர்களிடம் ஒற்றுமை பலப்படும். சிறிய தூர பயணங்களால் அனுகூலம் உண்டு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு: விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலாம். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். உங்களின் பேச்சாற்றலால் சிக்கலான காரியங்களையும் சுலபமாக முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு: துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் முதன்மையான இடத்தை பிடிக்க முனைவீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு: முருகப்பெருமானை வணங்கி வர தைரியம் கூடும். தனுசு. சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. தூரத்து உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வரும். தியானம் செய்வதன் மூலம் தெளிவு பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். லாபகரமான நாள். தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கும். மூத்த சகோதரர் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வருமானம் உயரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு: சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரும். வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். உங்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு: கால பைரவரை வணங்கி வர பயம் நீங்கி துணிச்சல் பிறக்கும். மீனம். சந்திராஷ்டமம் முடிந்து மன நிம்மதி கிடைக்கும் நாள். பாக்கியங்கள் பெருகும். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: பெருமாளை வணங்கி வர சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.